ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். போன வீக் ஃப்ரைடே வந்து என்ன ட்ரேட் எடுத்தோம், எவ்வளோ ப்ராஃபிட் போச்சு, அண்ட் வந்து ஓவராலாக வந்து போன வீக்கில் எவ்வளோ ப்ராஃபிட், அண்டு வந்து இன்னைக்கியோட ட்ரேட் அப்டேட். ஸோ வந்து எல்லாத்தையும் ஒன்றா இன்றைக்கி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 25,400 சி தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கொஞ்சம் லாங் எஸ்எல் ட்ரேட் எதுவும் எடுக்காமல் நாங்கள் 2 பாயிண்டில் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ 5 பாயிண்ட் ட்ரையலில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது 186 வரைக்கும் அந்த டைமில் போச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் ட்ரையல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் குயிக் ஃப்ளக்சுவேஷன் இருந்ததால். அண்ட் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வந்து லாங் ட்ரேட் எஸ்எல் வந்து பிஇ சைடு பிளான் பண்ணி ஒரு ட்ரேட் வந்து எடுத்தேன். ஸோ 119ல். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 127 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் பிலோவில் வந்தால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து நல்லா போச்சுன்னா 140 பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஸோ நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 180, டார்கெட் எஸ்எல் வந்து 100, டார்கெட் வந்து 250 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் வந்து ஒரு சில சினாரியோனால ஸோ இப்போதைக்கு அந்த ட்ரேட் வந்து வேண்டான்ற மாதிரி போஸ்ட் போட்டுட்டு அப்படியே விட்டாச்சு. அண்டு சிஇ சைடில் வந்து குட் மூவ் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து சிஇ சைடில் ஒரு ட்ரேட் வந்து 185ல் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து 2 பாயிண்ட் வந்து ட்ரையல் ஆகிட்டு போச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் 2 பாயிண்ட் எஸ்எல் எடுத்த ட்ரேடு. அப்புறம் வந்து இன்னொரு ட்ரேட் வந்து போகிறதுக்குள்ளே அது மூவ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ அதோட விட்டாச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து சிஇ சைடில் பிளான் பண்ணோம். அதுவும் வந்து நல்லபடியாக இல்லை அப்படின்ற மாதிரி வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி சிஇ சைடு வந்து எந்த ட்ரேடும் போக வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அண்டு பிஇ சைடு வந்து ஒரே ஒரு இது மட்டும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 90 எஸ்எல் வச்சுட்டு டார்கெட் வந்து 30 to 50 வரும்னு சொல்லிட்டு என்ட்ரி வந்து 110 பிலோ. ஸோ அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 120 அபோவில் இருந்துச்சு. ஸோ வந்து 108 வரைக்கும் லோ வந்துச்சு. ஸோ வந்து நான் 108ல் போகிறதுக்குள்ளே அது சடனாக ஸ்பைக்கில் வந்து மேலே போயிடுச்சு. சரி 105லேயாவது வரும்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். வரவே இல்லை. ஸோ வந்து 108 நாங்கள் முன்னாடியே போட்டு வச்சுருக்கணும். ஸோ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 30 to 50 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே வந்து 2 டார்கெட்டுமே வந்து நல்லபடியாக போச்சு அது. ஸோ ஆனால் அந்த ட்ரேட் வந்து யாருமே எடுக்கல. ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட பிஎன்எல் அன்னைக்கு. ஸோ வந்து மற்ற டிஸ்கார்ட் மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 வந்து அன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா போன வீக்கில் வந்து 3700 கிட்ட, சாரி 4700 கிட்ட வந்து ஓவராலாக வந்து நாங்கள் போன வீக் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுடைய யூடியூப் வீடியோவில் டெய்லி போட்டிருப்பேன். ஸோ வந்து அதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த 600 கூட எவ்வளோ ப்ராஃபிட் ஓவராலாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணிக்கோங்க. அண்டு நான் இது ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நான் வந்து மார்க்கெட் முடிகிற டைமில் நியூஸ் ஒன்று இருக்குன்றதுக்காக ஒரு ட்ரேட் வந்து பிளான் பண்ணேன். சிஇ சைடில் மார்க்கெட் வந்து சிஇ சைடில் ஃபேவராக கண்டிப்பாக போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து நாங்கள் இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு நியூஸ் இம்பேக்டில் வந்து ட்ரேடெல்லாம் வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணிகிட்ருப்போம். ரூபா இந்த ப்ரீமியம்லாம் 400 போச்சு. ரீசெண்டாக கூட ஒன்று போச்சு. ஸோ வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ண அது அது மாதிரி வந்து ஒரு 3000 ரிஸ்க் எடுத்து நான் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ வந்து அத தான் இங்க போட்டிருப்பேன். வந்து ஒரே ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியும் ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் ட்ரம்ப் வந்து அந்த கோர்ட் இஷ்யூனால வந்து டாரிஃப் வந்து 10% குறைச்சாங்க. 10%ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க எல்லாருக்கும். அண்டு லேட்டர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி மட்டும் மாத்தலைன்னா கண்டிப்பாக வந்து என்னோட பொசிஷன் வந்து ஒரு 10 to 20K கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ட் பண்ண பொசிஷன் வந்து மார்க்கெட் ஓப்பனிங் அப்போவே வந்து ஒரு 2.5K கிட்ட வந்துச்சு. நான் 2Kல வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அண்டு அதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3K தான். நான் வந்து அவுட் ஆஃப் த மணி வாங்கியிருந்தேன். 25,800 சிஇ வந்து வாங்கியிருந்தேன் 40ல். ஸோ அது இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ பார்த்தீங்கன்னா 78ல் ஓப்பன் ஆச்சு. நான் 70 அரௌண்டில் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ வந்து டூ ஒரு லாட்டுக்கு வந்து 2000 வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதோட மேக்ஸிமம் ரிஸ்க்கே பார்த்தீங்கன்னா 2800 தான். ஸோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா நடந்துருச்சுன்னா ஒரு இன்னொரு 15K கிட்ட வந்திருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன். 2Kன்றதும் ஒரு பெரிய ரிட்டர்ன் தான் 3Kக்கு 3K வச்சு பண்ணும்போது. அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டு சிஇ சைடில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து ஒரு எஸ்எல் எஸ்எல் போயிருக்கும். அண்ட் வந்து ஒரு லாங் எஸ்எல் வச்சு ஒரு ட்ரேடு பிளான் பண்ணோம்.
140 வந்தால் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 10 பாயிண்ட் வந்து எஸ்எல், டார்கெட் வந்து 160, 180, 250ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா 157 தான் போச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் போல. அப்புறம் சடன் ஸ்பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் கிட்ட வந்துடுச்சு. ஸோ நடுவுலயே வந்து எல்லா மெம்பர்ஸும் வந்து ட்ரையல் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஸோ வந்து யாருமே வந்து எஸ்எல் கொடுக்கல இந்த ஒரு ட்ரேடில். ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம் இந்த ட்ரேடில். அண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட் வந்து நான் வந்து என் இதில் ஒரு 6K தான் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு இந்த ட்ரேட் வந்து எடுக்க முடியல 140ல். ஏன்னா 6K வச்சு 140 ப்ரைஸில் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் அதோட கம்மி ப்ரீமியம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துருந்தேன். ஸோ இதுவும் வந்து 100 வரைக்கும் போச்சு. நானும் ட்ரையல் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஒரு 200 ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டேன் அந்த ஒரு ட்ரேட்லேயும். ஸோ வந்து ஓவராலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2200 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். அண்டு இன்னொரு ட்ரேட் வந்து பிளான் பண்ணோம். ஸோ வந்து பெருசா வந்து இன்னைக்கு எதுவும் போல. நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நாங்க நெனச்ச மாரி எங்களோட என்ட்ரி வந்து கரெக்ட்டா கெடைக்கல. ஸோ அதனால வந்து நாங்க இது பண்ணல. அப்புறம் கடைசியா ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் 25,750 வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 160ல அந்த 2 பாயிண்ட் எஸ்எல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 பாயிண்ட் வந்து ட்ரையல் ஆச்சு. ஒரு 8 பாயிண்ட் கிட்ட போச்சு. ஸோ 4 to 5 பாயிண்ட் ட்ரையல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிஇ சைட்ல மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததால சிஇ சைட்ல ஒரு ட்ரேட் போட்டிருந்தோம். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து 161. ஸோ வந்து இந்த ட்ரேட் வந்து 3:00 அப்புறம் தான் ட்ரிகர் ஆச்சு. ஸோ அதனால் 3:00 அப்புறம் நாங்கள் ட்ரேட் எதுவும் எடுக்க மாட்டோம். ஸோ வந்து அதோட க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் இன்னைக்கு பெருசா வந்து எடுக்கல. ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்திருந்தேன் லோ ப்ரீமியமில். ஏன்னா வந்து 6K தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ வந்து எஸ்டர்டே வந்து அந்த ட்ரேட் ஹோல்ட் பண்ணதால அந்த 10K கேபிட்டலில் என்னால் அது வந்து மார்ஜின் இதுவாகிடுச்சு. லாக் ஆகிருக்கும். ஸோ வந்து நாளைக்கு தான் அது ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நான் பெருசாக ட்ரேட் எடுக்கல. ஸோ வந்து எனக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2200 1 மினிட் என்னோட இது ஷேர் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 2200 இன்னைக்கு நான் எடுத்தது. ஸோ வந்து இந்த 25,800 தான் வந்து நேத்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இது நல்லபடியா போச்சு. அண்டு 25,600 தான் நாங்க வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்தது. இனிஷியலா வந்து எடுத்திருந்தோம். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில தான் நாங்க எடுத்திருந்தோம். ஸோ வந்து இந்த ரேஞ்சில எடுத்துட்டு இது வந்து 150 வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் ஏன் நாங்க இங்க எடுத்திருந்தோம்னா, இங்க ஒரு பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஸோ வந்து நாங்க அந்த ட்ரேட் போடும்போது பார்த்தீங்கன்னா, 190ல இருந்துச்சு. ஸோ வந்து அது 140, 130 140 டூ 150 அந்த ரேஞ்ச் வந்தா தான் எடுக்கணும். 130 வந்து எஸ்எல்லா வச்சு எடுப்போம் அப்படின்ற மாரி எடுத்திருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து ஆ அ ஃபேர் வேல்யூ கேப்போட கொஞ்சம் கீழ வந்திருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நாங்க வெயிட் பண்ணி எப்பவுமே வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னா அந்த இடத்துலயே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுதா, இல்லன்னா அங்கேருந்து கீழ போதான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா வந்து 120 தான் எஸ்எல் வச்சு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து இது கீழ கொஞ்சம் வந்ததால, ஸோ அந்த அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது மறுபடியும் ஸோ இங்க எடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா, 58 வரைக்கும் ஹை போச்சு. ஸோ இன்னும் 2 பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சடன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட எஸ்எல் வந்து 130 வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ வந்து நானுங்க நடுவிலேயே வந்து கொஞ்சம் ட்ரையல் பண்ணிட்டு வெளியே வந்ததால வந்துட்டோம். ஸோ அகைன் வந்து இது 130ல வந்துட்டு அதுக்கப்புறம் 160 போச்சு. அப்புறமா வந்து மார்க்கெட் வந்து டவுன் வந்து ஸோ 100 கீழ போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் வந்து இதுவாகாது அப்படின்ற மாரி நாங்க பிளான் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம். சைடும் எந்த ட்ரேடும் நாங்க பிளான் பண்ணல அந்த டைம்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அது சடன் ஸ்பைக்ல வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ நெறைய இன்னைக்கு மேனிபுலேஷன் நெறைய நடந்துச்சு. ஸோ வந்து நாங்க எந்த மேனிபுலேஷன்லயும் மாட்டாம எஸ்கேப் ஆனோம். ஸோ வந்து ஒரு நல்ல ட்ரேடருக்கான ஒரு மெயின் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம், டெய்லி ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாரி எல்லாம் அவசியம் கிடையாது. ஸோ வந்து நம்ம ட்ரேட் பண்ணாலும் கரெக்ட்டா ப்ராப்பரான ஒரு செட்டப்ல ட்ரேட் பண்ணணும். அண்டு நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட் போதுன்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ப அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்காம நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வரது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ டுமாரோ. பை பை. டேக் கேர்.